தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் முன்னிலையில் உள்ள நிலையில உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை அதிகமாவே இருக்கு. அதனால புதிய மறுவரையறைக்கு பிறகு வட மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்துல அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. மக்கள் தொகையை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தின மாநிலங்களுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகுதே. மக்கள் தொகையை வெற்றிகரமா கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தா தென்னிந்தியா அதை செஞ்சு காட்டி இருக்கு. அங்க ஃபர்டிலிட்டி ரேட் இப்போ ஓரளவுக்கு சமநிலைக்கு வந்தாச்சு. அதே மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்துலயுமே தென் மாநிலங்கள் ரொம்ப முன்னாடி இருக்கு. ஆனா சிறப்பா செயல்பட்ட மாநிலங்கள் பார்லிமெண்ட்ல அவங்களோட இடங்களை இழக்க வேண்டி இருக்கு. அதே சமயம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத அந்த ஹிண்டி ஹார்ட்லேண்ட் மாநிலங்களுக்கு அதிக இடங்கள் கிடைக்க போகுது. நாடாளுமன்ற இடங்கள் அதிகமா கிடைக்கிறதுன்னா நாட்டோட கொள்கை முடிவுகள்ல அவங்களுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கும்னு அர்த்தம். தற்சமயம் இந்தியாவோட கொள்கை முடிவுகள் எல்லாம் நல்லா படிச்ச விழிப்புணர்வு இருக்கிற புத்திசாலித்தனமான கைகள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நிலவரத்தை நேர்மையா ஒத்துக்கிட்டோம்னா நாட்டுக்காக சரியான முடிவுகளை எடுக்கிற தகுதியும் இடமும் தென் மாநிலங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. சிறப்பா செயல்பட்டதுக்காக தெற்கை தண்டிக்கிறதுக்கு பதிலா அவங்களுக்கு இன்னும் அதிக ஊக்கமும் முக்கியத்துவமும் கொடுக்கணும். ஒட்டுமொத்த நாட்டோட நலனுக்காகவும் நான் என்ன சொல்றேன்னா, கொள்கை முடிவுகள் எடுக்கிற இடத்துல தென் மாநிலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க.